ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், COMBARE அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? COM அப்படின்னா கம்னு வரும் இல்லைங்களா? சீனா இக்கு சவுண்டு, ஓஎம்னா அம் சவுண்டு. இப்போ இக்கு கூட்டெல்லாம் கான்னு வரும், அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கோம், கம்னு ஒரே இதாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? COM கம், B na if, ARE என்ன சவுண்ட் வரும்? ஈங்கிறது வவலும் ஏங்கிறது வவல். அப்போ முன்னாடி வவல் என்ன சவுண்ட்? லாங் சவுண்ட். ஆனா ஏ அப்படின்னு கொடுத்து யாரும் நான் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? இப்போ ப்ரொனன்ஸ் பண்ணுங்கப்பா. கம்ல இருக்கா? காவை அப்படியே போட்டுட்டேன். இம்முங்கிறது ஒரு கான்சனன்ட், இப்புங்கிறது ஒரு கான்சனன்ட் இல்லையா? இப்போ ரெண்டு கான்சனன்ட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் நான் அப்படியே போடுவேனா? அடுத்து இப்புங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது என்னது? வவல். அப்ப இப்பு கூட்டல் ஏ என்ன எனக்கு பே வரும் இல்லையா? அப்ப பே லாஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்ப இப்ப கம்பேர் அப்படின்னு என்ன வரும்? கம்பேர் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்கும். அடுத்து BLAMG அப்படின்றது. பி என்ன சார்? பினா இப்பு, எல்னா இல்லு, AMG ஏங்கிறது வவல், சிங் ஈங்கிறது வவல் இல்லையா? ரெண்டு வவல் முன்னாடி வவல் லாங் சவுண்ட். அப்ப ஏக்கு லாங் சவுண்ட் ஏ, அப்ப ஏ அப்படின்னு வருது. புரியுதா? புரியுதா? இப்ப இப்பு இல்லு ஏன் அப்படின்னு இருக்குது. எப்படி மாத்தணும்? இப்பு கான்சனன்ட், இல்லு கான்சனன்டா? ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ண அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இல்லு கூட்டல் ஏ என்ன சார்? ஏனா வவல். இல்லு கூட்டல் ஏனா உனக்கு லே அப்படின்னு வரும் இல்லையா? லே லாஸ்ட் இம்முங்க கான்சனன்ட், இம்முங்க கான்சனன்ட் அப்படியே எழுதிக்கிட்டேன் இல்லையா? அப்ப என்ன வரும்? ப்ளேம் அப்படின்னு வருது. புரியுதா? BLAMG அப்படிங்கறத ப்ளேம் அப்படின்னு சொல்லி மாத்தணும். அடுத்து சீக்கு என்ன சார் சவுண்ட்? CAUTION இப்படிங்கிற படம் எப்படி பண்ணணும்? சீனா இக்கு சவுண்ட், AU அப்படின்னா ஆ அப்படிங்கிற சவுண்ட், TION சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இப்போ இக்கு கூட்டல் ஆ என்ன சார் வரும்? கா அப்படின்னு வரும் இல்லையா? என்ன வரும்? கா அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? சன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் அப்படியே இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே இருக்கிறோம். அப்ப என்ன வரும்? CAUTION அப்படிங்கிறத காசன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து CONSULT இது எப்படி சார் பண்ணணும்? சீனா இக்கு சவுண்டு, ஓஎன்னா அன் சவுண்டு, எஸ்னா இஸ் சவுண்டு, யூஎல்டினா அல் சவுண்டு இல்லையா? இக்கு கூட்டல் ஆ என்ன சவுண்ட் நமக்கு? கா அப்படின்னு வரும். என்ன வரும்? கா அப்படின்னு வரும். அடுத்து இன்னுங்கிறது கான்சனன்ட், இஸ்ங்கிறது கான்சனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போட்டுக்கோமா? அப்படியே போட்டுட்டோம். அடுத்து இஸ் கான்சனன்ட், ஆங்கிறது வவல். அப்போ இஸ் கூட்டலாம் சான்னு வரும். அப்படிதாங்களே? சா வரும். அடுத்து இல்லும் கான்சனன்ட், இட்டும் கான்சனன்ட். டபுள் கான்சனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே போட்டுக்கிறோமா? அப்படின்னா வரும் கன்சல்ட் அப்படின்னு வரும். என்ன வரும்? கன்சல்ட் அப்படின்னு வரும். அடுத்து AWARD இப்படி நோட் பண்ணணும். ஏனா ஆ சவுண்டு, டபிள்யூனா இப்பு சவுண்டு, AR அப்படின்னா ஆர் சவுண்டு, டினா இட் சவுண்ட் இல்லையா? டினா இட் சவுண்ட். இப்போ சொல்லாமப்பா ஆங்கிறது வவல், அதெல்லாம் பண்ண நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இப்புங்கிறது கான்சனன்ட், ஆங்கிறது வவல். என்ன வரப்ப இப்பு கூட்டலாம் வா அப்படின்னு வரும். அடுத்து இருங்கிறது கான்சனன்ட், இட்டுங்கிறது கான்சனன்ட். அப்ப என்ன பண்ண ரெண்டையுமே நான் அப்படியே வச்சுக்கோனா? அப்ப இருளையும் இட்டையும் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன வருது? அவார்ட் அப்படின்னு வருது. என்ன வருது? அவார்ட் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து DISCUSS இந்த வேர்ட் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? DIS அப்படின்னா டினா இட்டு, ஐஎஸ்னா இஸ். அப்ப இட்டு கூட்டல் டீனு மாதிரி என்ன பண்ணுது? டிஸ்னு வருது. அடுத்து சீனா இக்கு சவுண்டு, USS அப்படின்னா அஸ் சவுண்டு. இப்போ என்ன வரும்? பிங்கிறது காம்பவுண்ட் லெட்டர். என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிட்டேன். இஸ்ங்கிறது கான்சனன்ட், இக்குங்கிறது கான்சனன்ட். இப்போ நம்ம இஸ் நான் அப்படியே போட்டுக்குவேன். அடுத்து இக்கு கான்சனன்ட், ஆங்கிறது வவல். இக்கு கூட்டல் என்ன வரும்? கா வரும். அடுத்த நேரம் லாஸ்டா ஒரே ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் இருக்கு இஸ். அப்ப என்ன பண்ண இஸ் அப்படியே போட்டுட்டேன். அப்ப என்ன சொல்ல வருது? டிஸ்கஸ் அப்படின்னு வருது. என்ன வருது? டிஸ்கஸ் அப்படின்னு வருது. அப்ப பாத்தீங்கன்னா DESTROY இது எப்படி பண்ணும்? டினா இட் சவுண்டு, இஎஸ்னா எஸ் சவுண்டு, திரும்ப அகைன் இட்னா இட் சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, OY அப்படின்னா ஆய் அப்படின்னு சவுண்ட் வரும். இப்போ இட்டு கூட்ட இட்டுங்கிறது கான்சனன்டா, ஏங்கிறது வவல். அப்படின்னா ஒரு இட்டு கூட்ட ஏனா எனக்கு டே அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? டேங்கிற சவுண்ட் வரும். அடுத்து என்ன இருக்குது? இஸ் கான்சனன்ட் ஃபார்ம், இட்டு கான்சனன்ட் ஃபார்ம். இப்போ என்ன பண்ண இஸ் நான் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இட்டுங்கிறது கான்சனன்ட், இதுங்கிறது கான்சனன்ட் இல்லையா? இப்போ என்ன பண்ண இட்டு என்ன பண்ண இட்டையும் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இருங்கிறது கான்சனன்ட், ஆங்கிறது வவல். அப்ப என்ன நமக்கு
ரா அப்படின்னு சொன்னோம். இறுதி கூட்டலாம் ரா அப்படின்னு சொல்றோம். திரும்ப என்ன ஆகுது ஈங்கிறது கான்சோனன்ட் ஃபார்ம். அப்ப ஈ என்ன பண்ண நான் அப்படியே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப என்ன வருது டெஸ்ட்ராய் அப்படின்னு வருது. DSTRY அப்படி என்ன வரும் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா DEPENT அப்படிங்கிற வேர்டு இருக்கும். DE அப்படின்னா டிங்கிறது சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. டி வந்தா டீனும் பி வந்தா பீன் அதெல்லாமே ப்ரிஃபிக்ஸ் வேர்டு இல்லையா? அப்ப டிங்கிறது டீன்னு வரும். அடுத்து பிங்கிறது இப்போ சவுண்டு, இஎன்டினா என்ட் சவுண்ட் இல்லையா? இப்ப டிங்கிறது என்ன வேர்டு ஆல்ரெடி காம்பவுண்ட் வேர்டு. அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணணும் அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இப்புங்கிறது கான்சோனன்ட், ஏங்கிறது வவல் இல்லையா? அப்ப என்ன வரும் இப்பு கூட்டலையே வரும் என்ன வரும் பே அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்கு இன்னுங்க கான்சோனன்ட் இட்டுங்க கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டையும் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே எழுதிக்கோமா. அப்ப டிபெண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? டிபெண்ட் அப்படின்னு வருது. அடுத்து INSTRUCT அப்படிங்கிற எப்படி வரும் நமக்கு? ஐன்னா இன் சவுண்ட், ஐனா இ சவுண்ட், என்னா இன் சவுண்ட். அப்ப என்னது இன் வருது. எஸ்னா இஸ், டீனா இட்டு, ஆர்னா இரு, யூசிடினா ஆக்ட் இல்லையா? சொன்னோம்ப்பா ஈங்கிறது ஆல்ரெடி வவல் வேர்டு. அப்ப ஈ என்ன பண்ண அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இன்னுங்கிறது கான்சோனன்ட், இஸ்ங்கிறதும் கான்சோனன்ட் இல்லையா? இப்ப என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே எழுதிக்கோமா. அடுத்து என்ன பண்ணுவோம் இஸ்ங்கிறது என்ன லெட்டர் கான்சோனன்ட் லெட்டர், இட்டுங்கிறதும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ணணும் இஸ்ஸினான அப்படியே எழுதிக்கோணும். அடுத்து இட்டுங்கிறது கான்சோனன்ட் லெட்டர், இருங்கிறது கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ண இட்டையும் அப்படியே எழுதிக்குவேன் இல்லைங்களா? புரியுதா? நல்லா பார்த்துங்க. ஈங்கிறது வவ்வல், வவ்வல் அப்படியே போட்டாச்சு. அடுத்து இன்னும் எடுக்கிறோம். இன்னும் இசை கம்பா பண்ணுவோம். இன்னது கான்சோனன்ட், இன்னும் கான்சோனன்ட் அப்படியே போட்டோம். அடுத்து என்ன பண்றோம் இஸ் இட்டையும் பார்க்குறோம். இஸ் கான்சோனன்ட் என்ன பண்ணுறோம் இஸ் அப்படியே போடுறோம். அடுத்தது இட்டு இதையும் பார்க்குறோம். இது ரெண்டுமே கான்சோனன்ட் அதனால பண்ணுறோம் இட்டையும் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இரு என்னது கான்சோனன்ட், ஆங்கிறது வவ்வல். அப்ப இரு கூட்டலாம் என்ன வரும் நமக்கு ரா வரும் இல்லையா? என்ன வரும் ரா. அடுத்த நாளுக்கு இக்குங்க கான்சோனன்ட், இட்டுங்க கான்சோனன்ட். அப்பனா வரும் ரெண்டு கான்சோனன்ட் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்பனா வரும் இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு வருது. என்ன வருது இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு வருது. அடுத்து HARVEST அப்படின்னு வரும். ஹைட்னா இக்கு சவுண்டு, ஏஆர்னா ஆர் சவுண்டு, டினா இப்பு சவுண்டு, இஎஸ்டினா எஸ் சவுண்டு இல்லைங்களா? இப்ப வரும் இக்கு கூட்டலா என்ன சவுண்ட் வரும் ஹா அப்படிங்கிற சவுண்ட் வரும் இல்லைங்களா? ஹா அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்த நாளுக்கு நமக்கு ஹா அடுத்து இருங்கிறது கான்சோனண்டா, இருங்கிறது கான்சோனண்ட், இப்புங்கிறதும் கான்சோனண்ட். அப்ப என்ன பண்ண என்ன இருற அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து இப்பு கான்சோனண்ட், ஏங்கிறது வவல் இல்லையா? இப்பு கூட்டல் என்ன வே வரும் இல்லையா? அடுத்து இஸ் கான்சோனண்ட், இட்டுங்க கான்சோனண்ட். ரெண்டு கான்சோனண்ட் என்ன பண்ண அப்படியே போட்டுக்குவேன். அப்ப அது ஹார்வெஸ்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா? ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இன்னைக்கு இந்த 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? COMBARE அப்படிங்கிறத கம்பேர் அப்படின்னு படிக்கணும். BLAME அப்படிங்கிறத பிளேம் அப்படின்னு படிக்கணும். CAUTION அப்படிங்கிறத காசன் அப்படின்னு படிக்கணும். CONSULT அப்படிங்கிறத கன்சல்ட் அப்படின்னு படிக்கணும். AWARD அப்படிங்கிறத அவார்ட் அப்படின்னு படிக்கணும். DISCUSS அப்படிங்கிற டிஸ்கஸ் அப்படின்னு படிக்கணும். DSTROY அப்படிங்கிறத டெஸ்ட்ராய் அப்படின்னு படிக்கணும். DEBENT அப்படிங்கிறத டிபெண்ட் அப்படின்னு படிக்கணும். INSTRUCT அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு படிக்கணும். HARVEST அப்படிங்கிறத ஹார்வெஸ்ட்னு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see the next video.